யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கம் இல்ல. உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. அதை வந்துட்டு நம்ம குழந்தைங்களை சாப்பிட வைக்கணும். எந்த வயசுல இருந்து? 6 மாசத்துல இருந்து. எப்படியாச்சும் காப்பாத்துறா. இவங்க சொல்றத பார்த்தா எப்படிங்களா இருக்குது? இந்த கோழி வளர்க்குறது, ஆடு வளர்க்குறது, மாடு வளர்க்குற மாதிரி பேசுறாங்க. குழந்தை தானா வளரும் சார் அது. 6 மாசம் தானா வளரும், நம்மளாம் வளரலையா? இவங்க புதுசா சொல்றாங்க 6 மாசம் இப்படி தான் செய்யணும், அப்படி தான் செய்யணும். என்ன ரூல் இது? என்னடா லுச்சாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க? 6 மாசத்துல சாப்பாடு வந்து குழந்தை தனியா ஊட்டுற அளவுக்கு உங்களுக்கு என்ன அப்படி ஒர்க் இருக்கு? நவீன குழந்தை வளர்ப்பு முறை தெரியல. அவங்க சாப்பிடுவாங்கன்றது அவங்க தெரியல. என்ன பேசிக்கிட்டு இருக்க? எதுக்கு எடுத்தாலும் எனக்கு மறக்காத. ஷெட்யூலே 9 o'clock தான். அந்த டைம்க்கு தான் நான் கொடுப்பேன். 8 மணிக்கு பசிக்காது, 9 மணிக்கு தான் பசிக்கணும். நான் ரூல்ஸா போடுவேன். அவனுக்கு என்ன ஒவ்வொரு மாற்று இடம். சாமியாரே முருகேசனா நோட்டிட்டு போயிடுச்சு தம்பி. கோபிநாத்தின் அன்பு வணக்கம். வணக்கம். என்ன தெரியுதுங்களா? நீங்க யாருன்னு எனக்கு தெரியல. பெரியவங்களை நோக்கி வீட்டில் இருக்கக்கூடிய இளம் தாய்மார்கள் என்ன சொல்றாங்க? உங்களுக்கு புள்ள வளர்க்கறதே தெரியல, நவீன குழந்தை வளர்ப்பு பற்றி உங்களுக்கு ஐடியா இல்லை. அதுக்கு யாராச்சும் சூப்பர் ஐடியா சொல்லுங்க. பேரண்டிங்ல நிறைய வார்த்தைகள் பயன்படுத்துங்க இல்லையா? இதுல எந்த வார்த்தையை பெரியவங்க கத்துக்கணும்? ஜென்டில் பேரண்டிங். ஜென்டில் பேரண்டிங்னா தெரியுமா உங்களுக்கு? எதுவும் தெரியாது. அவங்களும் வந்து ஒரு ஹியூமன், அதாவது ஒரு குட்டி ஹியூமன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணணும். Give respect, take respect. Okay? நான் இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இடத்துல இவங்க இப்படிதான் பிஹேவ் பண்ணணும். ஜென்டிலா இருங்க. அதுக்குள்ள காண்டா வரீங்களே. நீ டென்ஷன் ஆகி என்ன டென்ஷன் ஆக்கிறாரு? ஒரு பேரண்டா ஒரு டிசிஷன் எடுக்கிறோம்னா ஒரு 6 to 10 இயர்ஸ் உள்ள குழந்தைங்களுக்கு அதை புரிஞ்சுக்கிற அந்த மெச்சூரிட்டி கண்டிப்பா இருக்கு. ஓ அப்படியா விஷயம். இப்ப மாமா வீட்டுக்கு போறதுன்னு முடிவு எடுக்கிறீங்க. கேட்டா இல்ல எனக்கு கம்ஃபர்டபுளா இல்லைன்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க? கேட்டா சொல்லு முதலியா இழிக்கிற. சார் நம்ம சொல்லி புரிய வைக்கலாம் சார். நான் என்ன கேக்குறேன், இதெல்லாம் எதுக்கு புரிய வைக்கிறீங்க? கூட்டிட்டு போனா அவன் பாட்டுக்கு அங்க போய் புரிஞ்சுக்க போறான் மாமா வீடு. நான் நினைச்சா பண்ணலாம் சோ, ஆனா பண்ண மாட்டேன். விளையாட தான் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. எனக்கு அதான் இருந்துச்சு. ஆனா பேரண்ட்ஸ் அப்படி சப்போர்ட் பண்ணலையே. பேரண்ட்ஸ் வந்து படி சொன்னாங்க. டேய் பரமா படிடா, ஒழுங்கா படிடா. வீட்டுல 6ஆம் கிளாஸ் படிக்கிறப்ப படின்னு சொன்னாங்க. அதனாலதான் இங்க நிக்கிறோம். கரெக்ட், நியாயமான பேச்சுப்பா. வேற ஏதாவது வார்த்தைகள்? பேபி லெட் வீனிங். அதாவது இப்போ அவங்கள வந்துட்டு அவங்களாவே இண்டிவிஜுவலா சாப்பிட வைக்கிறது. எப்படி எதுக்கு இத்தனை எப்படி இல்ல எப்படிப்பா? கேரட் கொடுக்குறீங்க, இல்ல பீட்ரூட் கொடுக்குறீங்கனாக்கா அழுத்துனாக்கா அமுங்குற மாதிரி இருக்கிற மாதிரி அந்த கன்சிஸ்டன்சில வேக வச்சு அதை வந்துட்டு நம்ம குழந்தைங்களை சாப்பிட வைக்கணும். ஏன்டா அப்படி இருக்கீங்க? எந்த வயசுல இருந்து? 6 மாசத்துல இருந்து. எப்படியாச்சும் காப்பாத்துறா. 6 மந்த்ஸ்லயேவா? 6 monthsல. எப்படி? அதான் முதல்ல நானே யோசிக்கிறேன். இவங்க சொல்றத பார்த்தா எப்படிங்களா இருக்குது? இந்த கோழி வளர்க்குறது, ஆடு வளர்க்குறது, மாடு வளர்க்குற மாதிரி பேசுறாங்க. என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க? முட்டா பயல. குழந்தை தானா வளரும் சார் அது. 6 மாசம் தானா வளரும், நம்மளாம் வளரலையா? இவங்க புதுசா சொல்றாங்க 6 மாசம் இப்படி தான் செய்யணும், அப்படி தான் செய்யணும். என்ன ரூல் இது? என்னடா லுச்சாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க? நீங்க என்ன சொல்லுங்கம்மா, 6 மாச குழந்தைக்கு நீங்க சொல்றது எப்படி புரியும்? நீங்க சொல்ல அது கேக்குங்கறீங்களே. ஆமாங்க, என் பாப்பாக்கு நான் அப்படிதான் ஃபீட் பண்ணேன். அவளுக்கு இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறா? டாபிக் இன்ட்ரோடியூசிங் சாலிட்ஸ்னு ஒரு கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிருக்கேன். யாரா நீங்களா? சோறு ஊட்டுறதுக்கு போய் ஒரு கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிருக்கீங்க பாருங்க. அதுக்கு தான் ஆன்ட்டி காண்டா வராங்க. போட்டு கொடுக்குறியா? இல்ல அவங்களுக்கு தெரியல பாத்தீங்களா? அது தெரிஞ்சுக்கிறோம். சனியனுக்கு தந்தி அடிச்சிட்ட, இனி உன்னை ஆண்டவனால கூட காப்பாற்ற முடியாது. நாங்களும் குழந்தை பெற்றிருக்கோம். நாங்களும் அதுங்களை வளர்த்து படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி உங்களை மாதிரி உங்க இடத்துல உட்கார வச்சிருக்கோம். அதுக்கு என்னங்கறப்ப? நாங்களும் வளர்ந்தா அது கவந்துச்சு, சாப்பிட்டுச்சு. 6 மாசத்துல சாப்பாடு வந்து குழந்தை தனியா ஊட்டுற அளவுக்கு உங்களுக்கு என்ன அப்படி ஒர்க் இருக்கு? அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டே. அந்த குழந்தைக்கு ஒரு சோறு ஊட்டாம டைப்பா பேரை மாத்துறீங்களே தவிர எல்லாம் அதே விஷயங்கள் தான். டேய் இப்படிலாம் பண்ணன்னு வச்சுக்கடா, நாசமா போயிருவடா, அழிஞ்சு போயிருவ. இந்த எண்ணத்தை மாத்திக்க, இல்லன்னா நீ அவ்வளவுதான். ஓகேவா? இதுக்கு ஒரு கிளாஸா? ஃபர்ஸ்ட் 6 மாசத்துக்கு எக்ஸ்க்ளூசிவ் பிரஸ்ட் ஃபீடிங். சரி. அப்புறம் ஆஃப்டர் 6 months தான் வந்துட்டு நம்ம சாலிட் உணவை வந்து கொடுக்க ஆரம்பிக்கணும். புரிஞ்சதா? அப்படிங்க 6 மாசத்துல சாப்பிடுவாங்க அப்படின்னு அவங்க கேக்குறாங்கல்ல, அதான் சாப்பிடவே மாட்டாங்கன்னு அவங்க சொல்றாங்கல்ல. அதுதான் இப்ப இந்த டிபேட்டோட டாபிக்கே அதுதான். பாத்தீங்களா மேடம்? நவீன குழந்தை வளர்ப்பு முறை தெரியல, அவங்க சாப்பிடுவாங்கன்றது அவங்க தெரியல. என்ன பேசிக்கிட்டு இருக்க? எதுக்கு எடுத்தாலும் எனக்கு மறக்காத. ஏன்னா இல்ல, என் குழந்தை வந்து 6 மாசத்துல சாப்பிடுது. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். அது எப்படி சொல்றாங்கன்னா, இல்ல எப்படிப்பா? காஜு கத்லி கன்சிஸ்டன்சி அப்படின்றாங்க. நீங்க காஜு கத்லி கன்சிஸ்டன்சி அப்படின்றாங்க. நீங்க என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. காஜு கத்லி ஸ்வீட் இங்க சாப்பிடுறீங்களா? இருக்கிற அத்தனை பேரையும் பெத்து வளர்த்த பேரண்ட்ஸ் சார்பா நாங்க எல்லாரும் இருக்கோம்.
எங்களுக்கு தெரியாதா? இது தெரியாம ஓவரா உரண்டு எடுத்துட்டமே. இல்லைங்கல்ல, எங்க சொல்றத ஒரு குழந்தைங்களை நிமிஷம் நாங்க கேளுங்க. வளர்த்தோமே. ஒரே நிமிஷங்க, நீங்க வளர்க்குறீங்க நாங்க ஒத்துக்கிறோம். ஆனா எங்களுக்கு தெரியாதுன்னு நீங்க எப்படி சொல்லலாம்? கிரியாளா உடம்ப இரும்பாக்கிக்கடா, அடமலா ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போ. சரி, இப்ப இந்த 3 ஹவர்ல என்ன சொல்லி தந்துருவாங்க? என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா அவங்க இந்த பொசிஷன்ல உட்கார்ந்தாங்கன்னா அவங்க வந்து சாப்பிட்றதுக்கு ரெடி. யார் சாமி இவன்? எங்க இருந்து வந்திருக்கான்? பிஞ்சர் கிராஸ்ப் அப்படின்னுவாங்க. இப்படி பிஞ்ச் பண்ணி உனத்தை எடுக்கிறது. அது வந்துருச்சு அப்படின்னா அவங்களே எடுத்து சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. தங்காதுரை ஒரு அளவுக்கு மேல பண்ண 3 மணி நேரம் ஒருத்தர் சொல்றதுல அவ்வளவு விஷயம் இருக்கு நீங்க நம்புறீங்கன்னா, அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி புத்து வளர்த்தவங்க சொல்றதுல 1-2 கரெக்டா தானே இருக்கும். அது ஒரு நிமிஷம் அப்படி தள்ள. இவன் திருந்த மாட்டான் எத்தனோட சொல்றது? இப்போ மாடர்ன் பேரண்டிங்னு சொல்றதோட டெஃபினேஷனே என்னன்னா, இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? மாடர்ன் பேரண்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னா ஒரு சயின்டிஃபிக் ஃபேக்ட்ஸ், அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அது லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. ரிலையபிள் டேட்டா, இந்த மாதிரி ஒரு ப்ரூஃப் இருக்கிற ஒரு விஷயம். ஒரு ப்ரூஃப் ரிலையபிள் டேட்டா சொல்லுங்களேன். காஜு கத்திரி அமுக்குனா அமுங்குது இல்ல. என்ன ஒரு புத்திசாலித்தனம். ரொம்ப அமச்சூரான யாரோ ஒருத்தர் அவங்களுக்கு தெரிஞ்ச ஒண்ணு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. காஜு கத்லி பதத்துல கன்சிஸ்டன்சின்னு ஏதோ கதையெல்லாம் சொல்றீங்க. 3 மணி நேரம் படிச்சு அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு? இவங்க இந்த கோர்சஸ் போறது, அந்த கோச் அந்த மாதிரியான விஷயங்கள் போறது, அதெல்லாம் பலன் அளிக்குதா? நிச்சயமா அது பலன் அளிக்கவே அளிக்காது. அசிங்கமாய் போச்சு குமார். ஆள் மனசுல பதிய வேண்டியது 6 மாசத்துல அம்மா நெஞ்சோடு அணைச்சுக்கிட்டு இப்படி ஊட்டி விட்டதுல அதுதான் பதியணும். சூப்பர். 3 ஹவர்ஸ் கோர்ஸ் படிச்சுட்டு எப்படி இது வந்து அக்செப்ட் பண்ணிட்டு அதை நீங்க மத்தவங்களுக்கும் சொல்றீங்க? வெக்கமா இல்ல? அந்த கிளாஸ்ல சொல்றாங்கன்றதால பிளைண்டா ஃபாலோ பண்ணல. சரி, அப்புறம் நாலேஜ் சொல்லலாம் தான். இப்ப உப்பு வந்து நம்ம ஏன் சேர்க்க கூடாது? ஏன் சேர்க்கப்படாது? பதில் தெரியாதவங்க கேள்வி கேட்டா கூட தேடி பூச்சி ஏதாவது தப்பாவது பதில் சொல்லுவான். எனக்கு கேள்வியே தெரியாதே, நான் யாரு? வெறும் டுபாக்கூர். அப்படியெல்லாம் இல்ல. ரெகுலர் ஆக்டிவிட்டிக்கு சோடியம், நம்ம சால்ட், சுகர் எல்லாமே கண்டிப்பா தேவை. இது கூட தெரியாம பண்ணாடா புறம்போக்கு. 6 months to 12 months பேபிக்கு ஏன் சால்ட் கொடுக்க கூடாது அப்படின்னு சர்ச் பண்ணீங்கன்னா மாடர்ன் பேரண்டிங்குடைய மகா பைத்தியக்காரத்தனங்கள்ல இது ஒண்ணு. அந்த குழந்தைய வந்து தூக்க கூடாது, முத்தம் கொடுக்க கூடாது, இதெல்லாம் வந்து அவங்க பாடி பவுண்டரிஸ்ல வைக்கிறாங்க. கல்லஞ்சக்காரன் அவ்வளவு நேரம் கதறானே, கரையிறானா? ஒரு அத்தை வீட்டுக்கு வராங்க, வந்த உடனே நான் தான் அத்தை அப்படின்ட்டு வந்துட்டு நான் அப்படியே அள்ளி அணைக்கணும்னு எனக்கும் ஆசை இருக்கும். அப்படியா? ஆனா நான் என்ன சொல்றேன், அந்த ஒரு 10 நிமிஷம் அந்த குழந்தைக்கு வந்துட்டு இதுதான் அத்தை, அவங்க இங்கதான் இருக்க போறாங்கன்றது. ஏன்னா நம்மளும் போயிட்டு யாரையும் விசிட் பண்றது இல்ல. காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே. இவன் ரூட்லயே பேசி அனுப்பிச்சிட வேண்டியதான். அத்தகாரி வரையிலே வந்து தூக்கணும் தான் வருவா. ஏதா இருந்தாலும் ஒரு நிமிஷம் யோசி அப்படின்னு சொல்ற மாதிரி 10 minutes இருந்து நான் தான் அத்தை. ஏன் நான் அத்தை? நான் ஏன்டா நியாயமா பண்ணுங்கடா. உன் அம்மா அவங்க அப்பாவுக்கு அடுத்து நான் பிறந்தேன். ஏன் பிறந்தேன்னா உன்னை கொஞ்சம் தான் பிறந்தேன். நக்கல்யா அவனுக்கு எல்லாத்தையும் இன்ஃபார்ம் பண்ண நேரம் உங்க பக்கத்துல இருக்கவங்க சொல்லிருக்காங்க. இப்போ நான் உன்னை என்ன பண்ண போறேன், இடதுபுறமா வந்து வலது கையால அணைச்சு நான் வர போறேன். ஆனா இருந்தாலும் உனக்கு நக்கல் ஜாஸ்தினே சார் அது அந்த குழந்தை மனசார நாங்க கொஞ்சம் இவங்களை போய் நீங்க 1008 சட்டம் போட்டு என்ன பெரிய ரூல் போட்டு பவுண்டரினா என்னது இது? நீ ரொம்ப ஓவரா போயிட்டு என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு. ஆக்சுவலா மாடர்ன் பேரண்டிங்ல டிஃபரெண்ட் டெக்னிக்ஸ் இருக்கு. மறுபடியும் முதல்ல இருந்தா ஆனா இன்ஸ்டிங்க்டிவ் பேரண்டிங். என்னது இன்ஸ்டிங்க்டிவ் பேரண்டிங்? என்னடா சொல்ற? ஒண்ணுமே புரியல. ஒரு பேரண்ட்டுக்கு வந்துட்டு என்னோட இன்ஸ்டிங்க்ஸ் வந்து இது சரின்னு சொல்லுது, அதை நான் என் பசங்களுக்கு பண்றேன் அப்படின்றது ஒரு இது. என்னடா சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. அத்தாரிட்டேட்டிவ் பேரண்டிங்னா வந்துட்டு எதனா என் பசங்க கிட்ட பேசி எடுத்து சொல்லி பண்றது அத்தாரிட்டேட்டிவ் பேரண்டிங். பைத்தியமா இல்ல தெளிவா இருக்கானே கண்டுபிடிக்க முடியலையே. நெகட்டிவா ஒரு அம்மா அப்பாவை பத்தி குழந்தைங்க முன்னாடி பேசவும் கூடாது, அவங்கள பேச என்கரேஜும் பண்ணக்கூடாது. கட்டு நேரா போய் கதவை தட்டி 8 மணி வரைக்கும் புள்ள பசியில அழுதுகிட்டு கடுப்பாயிட்டீங்க. இப்ப நீங்க மருமகிட்ட இப்ப சொல்லணும், கம்யூனிகேட். பயங்கரமான சினிமா பார்க்க போறோம். வித்யா, அம்மா 8 மணி ஆச்சுடா, கொஞ்சம் எழுந்து வாமா, குழந்தை அழுகுறான் பாரு. அட கன்றாவியே, எப்படி இந்த மனுஷன் எப்படி ஆயிட்டாரு பாத்தியா? இது வந்து ஃபர்னிஷ்ட் ஆயா. நான் யாருன்னு உங்களுக்கு தெரியும், நீங்க யாருன்னு எனக்கு தெரியும். சாமி உன்னை பத்தி எனக்கு தெரியும். பேரப்புல பசியில அழுதுகிட்டு இருக்கப்ப 8 மணி வரைக்கும் உட்காந்து எதையோ பண்ணிட்டு இருந்தா எரிச்ச வருமா வராதா? கண்டிப்பா. அவங்க என்ன சொல்றாங்க, நீ பிள்ளைகிட்ட சொல்லாத, எங்கிட்ட வந்து சொல்லுறாங்க. இப்ப அதே டெம்போல சொல்லுங்கிறேன். இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. அவனுக்கு அவனுக்கு சாப்பாடு போட முடியாம உனக்கு என்ன பெரிய வேலை கம்ப்யூட்டர்ல? ஒழுங்கா வந்து சாப்பாடை செய், அதுக்கு மிஞ்ச மாட்டேன் பாத்துக்கலாம். என்ன நான் சொல்றேன் தம்பி, இது மாதிரி 4 பேர் கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா நாங்க திருந்திருப்போம் தம்பி. காலை காஃபி கூட குடிக்கல புள்ள, நீ என்ன ஒரு டிஃபன் ஒரு 2 தோசை ஊத்தி தர முடியாது உன்னால? சோலி முடிச்சு. ஷெட்யூலே 9 o'clock தான், அந்த டைம்க்கு தான் நான் கொடுப்பேன். 8 மணிக்கு பசிக்காது, 9 மணிக்கு தான் பசிக்கணும், நான் ரூல்ஸா போடுவேன். ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க எல்லாம் படிச்சவ தானே? இது என்னன்னா, நாங்க தான் பெஸ்ட் மாமா, நாங்க எல்லாருமே ஒரு முத்திரை குத்தி வச்சிருக்கோம். என்னடா இன்னைக்கு வித்தியாசமா விபூதி பூசிருக்க? இது விபூதி இல்ல, நம்ம கம்பெனி முத்திரை.
உங்களுக்கு நீங்க ஒரு பெஸ்ட் மாம் அப்படின்றத எங்களால லைட்டா அசெப்ட் பண்ணிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. பொறாம லைட்டா உங்க பசங்க கிட்ட உங்களுக்கு இருக்கிற உரிமையை விட எங்களுக்கு ஜாஸ்தியா இருக்குன்னு நாங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா நினைக்கிறோம். ஒரு குழந்தைக்கு சீக்கிரம் என்ன கத்து கொடுக்கணும், அப்படி ஒரு நெருக்கடி இப்ப இருக்கா? நிச்சயமா அப்படி பண்ணணும்னு அவசியம் இல்லை. எல்லாமே ஒரு வயசுக்கு ஏத்த மாதிரி பண்றது தான் ஒரு நார்மலான ஒரு இயல்பான வளர்ச்சி. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. சரி, ஃபீல் பண்ணாத.